வியாதியின் நேரத்தில் அநேக கஷ்டங்களை யோசித்து நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வியாதியின் நேரத்தில் உன் படுக்கையை தாங்குவேன். தாங்குவது மாத்திரமல்ல, உன் வியாதியின் படுக்கையை முற்றிலும் மாற்றி போடுவேன். ஓ பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சங்கீதம் 41:3 நான் வாசிக்கிறேன். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். பிரைஸ் காட். இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, அவன் வியாதி படுக்கை முழுவதையும் அவர் மாற்றி போடுவார். ஓ பிரைஸ் காட். ஒரு அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உன் வியாதியின் நேரத்தில் அவர் உன்னை தாங்குவார். உன் வியாதியின் படுக்கையை முற்றிலும் அவர் உங்களை விட்டு நீக்கி போடுவார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ரேமா வார்த்தை ஸ்தோத்திரம். உன்னுடைய படுக்கையை மாற்றி போடுவேன். உன்னுடைய படுக்கையை முழுவதும் முற்றிலும் இல்லாமலாக்குவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் அநேக வியாதியை கொடுத்து சத்துரு என்னை படுத்த படுக்கையாய் மாற்றி போட்டு விடுகிறான். சரீரத்தின் வியாதிகள் உள்ள வெளியில, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அநேக வியாதிகள் நமக்கு தெரியும். நிறைய சயின்டிஸ்டுகளால இன்னைக்கு புரிந்து கொள்ள முடியாத, யூகிக்க முடியாத அல்லது மருந்து கண்டுபிடிக்க முடியாத பெரிய கொடூரமான வியாதிகள் எல்லாம் இன்றைக்கு மனிதர்களை தாக்கி கொண்டிருக்கிறது. அநேக நேரத்தில் அவர்கள் சாப்பிடுகிற உணவே வியாதியாய் மாறி அநேகரை படுத்த படுக்கைக்கு நேராய் மாற்றி விடுகிறது. அவருடைய அர்த்தம் மரணத்திற்கு நேராய் செயல்பட விடாதபடி படுத்த படுக்கையாய் மாற்றி விடுகிறது. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பீர்களா? உங்களை பார்த்து தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், உன் படுக்கையை நான் தாங்குவேன். வியாதியின் நேரத்தில் அநேக கஷ்டங்களை யோசித்து நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் வியாதியின் நேரத்தில் உன் படுக்கையை தாங்குவேன். தாங்குவது மாத்திரமல்ல, உன் வியாதியின் படுக்கையை முற்றிலும் மாற்றி போடுவேன். ஓ பிரைஸ் காட். எவ்வளவு அழகான வார்த்தை. ஆண்டவர் முற்றிலும் மாற்றி போட போகிறார். உங்க படுக்கையை மாற்றி கொட போகிறார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் வியாதியில ரொம்ப கஷ்டத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, டைரக்டா எழுத்தின் பிரகாரம் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் படுகிறார். படுத்த படுக்கையா கை கால் முடியாம சொத்துரம் பக்கவாதத்தினால அல்லது சரீரத்துல ஏதோ பெரிய வியாதினால கட்டில படுத்த படுக்கையோடு சொத்துரும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தவங்க, உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க படுத்த படுக்கையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களா? அவர்களுக்கா இப்பொழுது நீங்கள் செபிக்க ஆரம்பிங்கள். நீங்க செபிக்கும் பொழுதே அந்த படுக்கையை கர்த்தர் தாங்க போகிறார். பிரைஸ் காட். இந்த வார்த்தையை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். அவர் படுக்கையை தாங்குகிறவர் மாத்திரமல்ல, அந்த படுக்கையை முற்றிலுமாய் நீக்கி போட போகிறார். பிரைஸ் காட். நம்ப ஆரம்பிங்க. அந்த படுக்கையை முற்றிலுமாய் நீக்கி போட போகிறார். ஸ்தோத்திரம். இயேசு புதிய ஏற்பாட்டில் அற்புதங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஸ்தோத்திரம். இதனுடைய அர்த்தம் ஏதோ வியாதி மாத்திரம் அல்ல. சில தோல்விகள் வரும் பொழுது படுத்த படுக்கையா மாறிடுறோம். சில நஷ்டங்கள் வரும் பொழுது, சில ஏமாற்றங்கள் வரும் பொழுது நம்மளால அதை தாங்க முடியல. எலியாவுக்கு ஒரு சோறு வந்த உடனே சூறை செடியின் கீழே போய் படுத்து கொண்டான். யோனாவுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே கடலின் அந்த பேலையின் அடித்தட்டில் போய் படுத்து கொண்டான். செயல்பட முடியல. எழும்பி மற்ற காரியத்தை செய்ய முடியல. சின்ன சின்ன வேதனை என்னை படுக்க வைக்கிறது. சின்ன சின்ன தோல்விகள், என்னுடைய எதிர்பார்ப்பு ஃபெயில் ஆகும் பொழுது, நான் யோசிச்ச காரியம் நடக்காமல் இருக்கும் பொழுது அநேக நேரத்தில் அவைகளை என்னை படுக்கைக்கு நேரே தள்ளி விடுகிறது.